والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. பாசத்திற்குரிய சமுதாய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெற இருக்கிற தமிழகத்துடைய சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்த தேர்தலில் எஸ்பிபிஐயுடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் அன்பிற்குரிய சகோதரர் முகமது முபாரக் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என் சமுதாய சொந்தங்களே, ஒன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சிகளுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நலனில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த சமுதாயத்தை அவர்கள் இரட்டை பார்வையோடு தான் பார்க்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்வதென்றால் புரியும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறது என்றால், திமுக ரொம்ப நமக்கு சப்போர்ட்டான கட்சி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலை மாத்திரம் கொஞ்சம் வேறுபட்டு பாருங்கள். இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்த போது 40 லட்சம் 30 லட்சம் வாக்காளர்களை கொண்ட வங்கிய சமுதாயத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40 சீட்டுகளை கலைஞர் ஒதுக்குகிறார். 40 சீட்டு 30 லட்சம் வாக்காளர்களை கொண்ட வன்னிய கட்சிக்கு, 38 லட்சம் வாக்காளர்களை கொண்ட தலித்து சமுதாயத்தை சார்ந்த திருமாவளவனுடைய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 தொகுதிகளை ஒதுக்குகிறார் அதே கலைஞர். ஆனால் தமிழகத்தில் 40 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதிநிதியாக இன்றைக்கு திமுகவோடு இருக்கிற கட்சிக்கு கலைஞர் ஒதுக்கிய தொகுதி எத்தனை தொகுதி? 3 தொகுதிகள் முதலில் ஒதுக்கிவிட்டு கொல்லைப்புறம் வழியாக ஒரு தொகுதியை பிடித்து பறித்துவிட்டு, பிறகு ஒரு தொகுதியை ஒரு திமுக காரனை பச்சை துண்டு போட வைத்து, பிறகு அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்து, இப்படி ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற ஒரு செயலைத்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை என் பாசத்துக்குரிய சமுதாய சொந்தங்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் தன் சொந்த காலில் நிற்கிற ஒரு சூழ்நிலையை இந்த சமுதாயம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மாறாக திமுகவுடைய தோளில் ஏறியோ அதிமுகவுடைய தோளில் ஏறியோ சமாளித்துக் கொள்ளலாம் என்று இந்த சமுதாயம் நினைக்கும் காலமெல்லாம் இது போன்ற ஒரு சூழ்நிலைத்தான் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தான் இன்றைக்கு எஸ்டிபிஐ புறப்பட்டிருக்கிறது. எஸ்டிபிஐயை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி அல்ல, சமுதாயத்தில் ஒரு கொள்கைக்காக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி எஸ்டிபிஐ. தேசிய அளவில் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட, இந்த சமுதாயத்திற்காக போராட, இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க, இந்த சமுதாயத்தை அதிகார பீடத்தில் ஏற்றி வைத்திட தேசிய அளவில் ஒரு அரசியல் சக்தி வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு, ஒரு உன்னத நோக்கத்தோடு, ஒரு லட்சியத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சிதான் இந்த எஸ்டிபிஐ என்கிற இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எனவே இந்த தூய எண்ணத்திற்கு தோல் கொடுக்கும் முகமாக, இந்த தூய பயணத்திற்கு ஊர்ந்துகோலாக திகழக்கூடிய வகையில் அரியநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் என்னுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் முகமது முபாரக் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் டிவி சின்னத்திலே அறிவித்தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு போன தேர்தலில் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார், இந்த ஊருக்கு என்ன செய்தார், இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரியநல்லூரிலே வீட்டு வரி தாறுமாறாக உயர்த்தப்பட்டது. நாம் மறந்துவிட்டோமா? 50 மடங்காக 100 மடங்காக இந்த ஊருடைய வீட்டு வரிகள் உயர்த்தப்பட்டது. இதற்கு யார் காரணம்? இதற்கு எதிராக
இந்த பீட்டர் போல் என்ன செய்தார்? இதற்கு எதிராக குரல் கொடுத்தாரா? இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தாரா? போன தேர்தலிலே ஓட்டு கேட்டு வருகிற பொழுது நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியிலே ஒரு அரசு கல்லூரி ஒன்றை கொண்டு வருவார் என்று சொன்னாரே, அதற்கு முயற்சி செய்தாரா? இல்லை சகோதரர்களே, மாறாக தனக்காக ஒரு கல்லூரி ஒன்றை கட்டிக் கொண்டார். தான் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்காக ஒரு கல்லூரி ஒன்றை கட்டிக் கொண்டார். எனவேத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், யார் வெற்றி பெற வேண்டும்? இந்த சமுதாயத்திற்காக ஓடாக உழைக்கிற சகோதரர்கள் வெற்றி பெற வேண்டுமா? இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக பணியாற்றுகிற இந்த எஸ்டிபிஐ வெற்றி பெற வேண்டுமா? பொய் வாக்குறுதிகளை சொல்லி 20-30 கோடி ரூபாய்களை செலவழித்து 300 கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு திட்டமிட்டு இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு பிச்சை கேட்டு வருகிற பீட்டர் அல்போன்சும் செந்தூர பாண்டியனும் வெற்றி பெற வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து, நீங்கள் ஆலோசித்து பார்த்து உங்களுக்கு பொன்னான வாக்குகளை டிவி சின்னத்திலே தந்து இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க, நமது வருங்கால சந்ததிகளுடைய எதிர்காலத்திற்காக குரல் கொடுக்க, நமது சமுதாயத்துடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட உங்களுக்கு பொன்னான வாக்குகளை எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், சமுதாயத்திற்காக உழைக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தாருங்கள் என கேட்டு இதோ உங்களுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பொன்னான வாக்குகளை பாருங்கள், டிவி சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். முகமது முபாரக் அவர்களை என அன்போடு வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.